ராகவ், அபி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவ் அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சதுனால அபி எமோஷனலா போயிட்டு ராகவ போய் கட்டிப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால முரளி, என்ன நம்ம பிளான் நமக்கே ஆப்பு வச்சிருச்சு. ராகவ், அபியை நெருங்காத, நெருங்க நெருங்க உனக்கு தான் ஆபத்து. இத்தனை நாள் வந்து அபியும் உன்னையும் பிரிக்கணும்னு நினைச்சேன். அபி இந்த வீட்டை விட்டு போனா உன்னை சும்மா விட்டுறலாம்னு நினைச்சேன். இனிமேல் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன். அடுத்த பிளான் வந்து உன்னை தீர்த்து கட்டுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து மனசுக்குள்ளேயும் டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராகவும் அபியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ராகவ் அபி கிட்ட சொல்றாங்க, மனசுக்குள்ள நீ தான் இருக்க அபி. அப்படி இருக்கும்போது நான் வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். கல்யாணமும் பண்றது என்னால முடியாத காரியம். நான் வந்து இந்த கல்யாணம் முடியக்கூடாது, இல்லாட்டி நம்ம எங்கேயாவது போயிடலாம் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணாம போனாலும் நீ வருத்தப்படுவியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். கடைசி நேரத்துல எப்படியோ கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அபியும், ஆமா அந்த முருகன் தான் எல்லாமே செஞ்சு வச்சாரு, என் மனசுல உள்ளதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரேவும் எல்லாமே பண்ணிட்டாரு. நல்ல வேளை ராகவ் நீங்க என்னை விட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ராகவ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவும் முருகன் கிட்ட போயிட்டு, அபி மனசை இப்படி மாத்துனதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அபி எனக்கு மறுபடியும் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப சந்தோஷமா கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.